எம்மா சேட்டு ஜிபிடி உன்னைய மாதிரி இருக்க ஏஐலாம் வந்து ஐடியில் வேலை பார்க்க எங்களை மாதிரி மனுஷ பயிலோட வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களம்மா. இப்போ பாரு அந்த டிஜிஹெச் கம்பெனியில் ஒரு 12,000 பேரை வீட்டுக்கு போக சொல்லிட்டானா. இப்போ நாங்கள்லாம் என்னதாம்மா பண்ணது? இது ரொம்ப முக்கியமான சீரியஸான டாபிக் அண்ணாச்சி. எங்கெல்லாம் மாதிரி ஏஐ சில வேலைகளை எடுக்கலாம், ஆனால் நிறைய புதிய வேலைகளை கொண்டு வரும். உங்கள் மாதிரியான மனிதர்கள் அடாப்ட் ஆகி அப்ஸ்கில் பண்ணி புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வேலைக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. ஏம்மா அப்ஸ்கில் பண்ணி கற்றுக்கோனா 45-50 வயசில் மண்டையில் மசுறு மட்டும்தானம்மா மேலே ஏறுது, மற்ற எதுவும் ஏற மாட்டேங்கலாமா? நாங்கள் என்ன உன்னை மாதிரி மெச்சினா பார்க்க பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு, வேர்ட் டாக்குமெண்ட்டு, எக்ஸல் ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி மண்டைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு மனுஷம்மா. அதுவும் அந்த வயசில் அவன் புள்ள குட்டி பெட்டி சட்டின்னு இஎம்ஐயை போட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து வெஜிடபிள் பிரியாணியாகி கிடக்க நேரத்தில் புதுசாக எதையாட்டும் ஸ்க்ராட்சிலேருந்து கற்றுக்கிடணும்னா ஹலோ வேர்ல்டு கற்றுக்கிடவே 6 மாதம் ஆகும்லாமா. அது வரைக்கும் நாங்கள் கஞ்சிக்கு என்னம்மா பண்ணுது? இல்லை 6 மாதங்கள் ஆகாத 45-50 வயசில் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். உங்களுக்கு பழைய அனுபவத்தோட டீப் டொமைன் நாலேஜ் இருக்குது, அதை கொண்டு நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். எது டீப் டொமைன் நாலேஜா? அது எங்கம்மா இருக்குது? இப்போ என்னையவே எடுத்துக்க. நான் ஐடியில் வேலைக்கு ஜாயின் பண்ணி முதல் 2 வருஷம் பேங்கிங் டொமைனில் ஒரு கிளைண்ட்டு, அப்புறம் 2 வருஷம் ஒரு இன்சூரன்ஸ் கிளைண்ட்டு, அப்புறம் 2 வருஷம் அந்த இன்டிமேட் அப்பேரல்ஸ்னு ஒரு டொமைனில் இந்த சட்டி புறா லாஞ்சாரி இதெல்லாம் செய்த ஒரு கிளைண்ட்டு, அப்புறம் பச்சை இலையாக லோகோ வச்சுருந்த ஒரு கேனபீஸ் கிளைண்ட்டு, ஷூ தயாரிக்க கம்பெனி, கார் தயாரிக்க கம்பெனின்னு இப்படி எல்லா டொமைன்லையும் நான் எனக்கு இது மாதிரி நக்கி வச்சா எந்த டொமைன்லமா டீப்பான நாலேஜ் மயிரப்படுங்க நீயே சொல்லுமா ஒரு நியாயத்தை கேட்க. நீங்கள் ஜெட்டி தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்திருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நுட்பங்களை பயன்படுத்தி ஏஐ மாதிரியான புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டா வாழ்க்கையில நிச்சயமாக சரியாக முன்னேறலாம். மோட்டிவேட் பண்ணுதாலாம். எம்மா உனக்கு இப்போ 3-4 வயசு ஆகுது, அதான் மோட்டிவேட்லாம் பண்ணுத. உனக்கும் 45 வயசாகி உன் செருவருக்கெல்லாம் சொட்டை விழுந்து முட்டி கலண்டு எந்த புது மாடலையும் மெஷின் லேர்னிங்கே பண்ணி கற்றுக்கிட முடியாமல் கச்சிட்டப்படுவேல்ல, அப்போ தெரியும் ஐடியில் வேலை பார்க்க இந்த அண்ணாச்சிகளோட வழி என்னன்னு. வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும்.